the minimum pressure 52.38 kilonewton per meter square and maximum pressure 144.05 kilonewton per meter square. Then 52.38 இது ஒரு 144.05. அந்த x கண்டுபிடிச்சிருங்க. இந்த x கண்டுபிடிக்கிறதுக்கு 144.05 minus 52.38 divided by 4.5 is equal to x by 3.5. அப்போ 144.05 minus 52.38 divided by 4.5 into 3.5 is equal to x. That is 71.29 kilonewton per meter square. Therefore, total pressure 123.67 kilonewton per meter square. X dash equal to 144.05 minus 123.67 is equal to 20.38 kilonewton per meter square. வேற ஒன்றும் இல்லை, இவருங்க 4.5 மீட்டருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அப்போ 3.5 மீட்டருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் வேல்யூவில் இதை கழிச்சிட்டோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். இந்த வேல்யூ 4.5 மீட்டருக்கு இருக்கு, அப்போ 3.5 மீட்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இந்த 3.5 மீட்டருக்கு வந்து நமக்கு வந்து 123.67 kilonewton per meter square இருக்கு. இந்த 123.67 kilonewton per meter square இந்த 144.05ல வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த x dash கிடைச்சிரும். இப்போ அப்வர்ட் ப்ரெஷர் இது ஒரு ரெக்டாங்கிள், that is 123.67 into 1, that's equal to 123.67 kilonewton per meter. இப்போ நமக்கு x1 1/2 0.5 மீட்டர். இது ஒரு ட்ரையாங்கிள், அப்போ half into base 1 into height 20.38, that's equal to 12 kilonewton. 19 kilonewton. X2 is equal to 2/3 of this, that's equal to 0.67 meter. By m, this value 123.67 into 0.5, இது ஒரு 10.19 into 0.67. Deductions, இந்த டிடக்ஷன்ல இந்த பேஸ்ல ஒரு ரெக்டாங்கிள் 1 into இது வந்து ஒரு 0.45 into specific weight of concrete, இது ஒரு வேல்யூ வந்துரும், that's equal to 11.25 kilonewton. அதே மாதிரி இதுக்கு மேல சாயில் இருக்கு, இந்த மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் 1.2 மீட்டர் பார்த்துருக்கோம். இந்த 1.2 மீட்டர்ல இது ஒரு 0.45 போச்சுன்னா இது எவ்வளோ இருக்கும், 0.75 மீட்டர் இருக்கும். இது ஒரு ரெக்டாங்கிள், அப்போ 1 into 0.75 into இந்த ஸ்பெசிஃபிக் ஆஃப் சாயில் வந்து 16, இதை அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 12 kilonewton கிடைச்சிருது. இப்போ x1 is equal to 1/2, that's equal to 0.5 meter. x2 is equal to it's also 1/2, that is 0.5 meter. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும், w1 x1 11.25 into 0.5, இது ஒரு 12 into 0.5. இந்த வேல்யூல இதை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் டோ ஸ்லாப்ல எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 0.35 கிலோமீட்டர் மீட்டர். இப்போ இந்த வேல்யூ நமக்கு 68.66 கிடைக்குது. the deductions வந்து 11.625 கிடைக்குது. இப்போ m is equal to 57.035 kilonewton meter. factor bending moment is equal to 1.5 into the m, that is mu.
ஓவரால் டெப்த் ஆஃப் த ஸ்லாப் வந்து 450 mm, கவரை வந்து ஒரு 50 mm வச்சுக்கோங்க. அப்ப எஃபெக்டிவ் டெப்த் is equal to d minus d dash 400 mm. mu is equal to 0.87 Fy AST into d minus Fy AST by FCK into B. இந்த mu வந்து இந்த வரக்கூடிய இந்த வேல்யூ போட்டோம்னா இது கிலோமீட்டர் மீட்டர்ல இருக்கும். இந்த கிலோமீட்டர் மீட்டரை into 10 to the power 6 ஆல பெருக்கி வச்சுக்கோங்க. இந்த Fy வேல்யூ 415, D வந்து 400, B வந்து இந்த வித் தி டோ ஸ்லாப் எவ்வளோ அதை போடுங்க. போட்டீங்கன்னா நமக்கு AST ஸ்கொயர்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து AST கண்டுபிடிச்சீங்கன்னா 611.7 mm ஸ்கொயர் சார். அடுத்து ரெண்டாவது AST 612, அது சேம். இது சேம் 612. இப்போ இதுல இந்த AST கண்டுபிடிக்கிறீங்க. ஏரியா ஆஃப் 1 பார், இந்த ஏரியா ஆஃப் 1 பார் வந்து π/4 இன்ட்டு கம்பியோட டயா ஸ்கொயர். இந்த கம்பி 12 mm வச்சுட்டீங்கன்னா இந்த 12 ஸ்கொயர் போடுவீங்க. ஒரு பாரோட ஏரியா கிடைச்சிரும். ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறீங்க. AST by capital AST into 1 meter. ஏன்னா இது ஸ்லாபோட வித் வந்து 1 மீட்டர் வச்சுக்கோம். இந்த 1 மீட்டர்ங்கிறது 1000 mm போட்டீங்கன்னா SV ஸ்பேசிங் கிடைச்சிரும். 195 சார். 195 சே 150 சார். C 150 சென்டர் டு சென்டர். அடுத்து உங்களுக்கு கீழே வராது. டிஸ்ட்ரிபியூட்டட் பார் கீழே வராது. முதல்ல எழுதுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பார் வந்து 0.12% of BD, 0.12/100 into B ஓட வேல்யூ 1000, D ஓட வேல்யூ 540 போட்டீங்கன்னா உங்களுக்கு AST கிடைச்சிரும். இந்த AST வந்து 540 mm ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் 1 பார் is equal to π/4 into π ஸ்கொயர். இந்த டயா வந்து ஒரு 10 mm போட்டிருக்கோம். அப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். SV is equal to AST by capital AST into B. இந்த Bங்கிற 1 மீட்டர் 1000 போட்டோம்னா 145 mm. Say 150 mm. That's all. இதான் டோ ஸ்லாப் வந்து டிசைன். என்ன நினைக்கிறேன்